இன்றைக்கி நோன்பு திறக்க எங்கள் மாமா வீட்டுக்கு போயிருந்தோம். மாமா வீட்டுக்கு போகும்போதே சமோசா, வடை எல்லாமே கடையில் வாங்கிட்டு போயிருந்தோம். அப்புறம் வீட்டில் சர்பத் போட்டோம். பள்ளிவாசல்லேருந்து வாங்கிட்டு வந்த நோன்பு கஞ்சி இதெல்லாம் வச்சு தான் நோன்பு திறந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு. கரெக்டாக நோன்பு திறக்கிற டைம் பார்த்து மயில் எங்கள் மாமா வீட்டுக்கு வந்துருந்துச்சு. இந்த மயிலுக்கு அரிசி தண்ணி எல்லாமே ரெகுலராக அவங்க வீட்டில் வைப்பாங்களா, அதனால அடிக்கடி மயில் வந்துடும். இன்றைக்கின்னு பார்த்து நோன்பு திறக்கிற டைம் பார்த்து கரெக்டாக வந்துருந்துச்சு. நேற்று ஈரான் நாட்டு மன்னர் வேறு மஃபாத்தான தான் நியூஸ் வந்துருந்துச்சு. அது ரொம்ப கேட்கும் போது அவ்வளோ கவலையாக இருந்துச்சு. அந்த மன்னருக்கு நேரடி சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கணும்னு நம்ம எல்லாருமே நம்மளோட நோன்பு திறக்கும் போது துவா செஞ்சுக்கிருவோம். ஈரான் நாட்டு மக்களும் எந்த போர் எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக அவங்களோட பழைய வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சுக்கோங்க. அந்த மன்னருமே சாதாரணமாக மரணிக்கலை, அல்லாஹுக்காக போர் செஞ்சு ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்க. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நேரடி சொர்க்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே சொல்லியிருக்கான். ஈரான் நாட்டில் வாழக்கூடிய அத்தனை மக்களுக்குமே அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை தரணும் துவா செய்வோம்.